முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ். இன்றைய தினத்தில் நம்ம ராசி பலன் பார்க்க போகிறோம். நம்மளோட ஆஞ்சநேயா வகுப்புக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் ஆன்லைன் கிளாஸ். இது என்ன சார், இந்த கிளாஸில் ஆஞ்சநேயா கிளாஸில் நான் என்ன கற்றுக்க முடியும்? நிறைய விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக்காக இருப்போம். அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய, ஒரு உந்துதல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பாக இருக்கும். சில பர்செப்ஷன், சில விஷயங்கள் வியூ பண்ணும்பொழுது நமக்கு ஆமாம், நம்ம இங்கே தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இதை நம்ம சரி பண்ணணும். இது தொழிலில், குடும்பத்தில், பணத்தில், அதே மாதிரி ஏமாந்ததில், இனிமேல் நம்ம நடத்தக்கூடியதில், இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு இந்த வகுப்பு ஒரு உதவிகரமாக இருந்துகிட்ருக்கோம். ஆன்லைன் கிளாஸ், 2 days கிளாஸ். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஸ்கந்தா டூரிசம். இந்த டூரிசத்தில் 6 படை வீடு, 6 விதமான சக்திகளை உணரக்கூடிய அற்புதமான ஒரு வீடாக இந்த பிரயாணம் இருந்துருக்கு. இந்த பிரயாணத்தின் போது ஒரு அம்மா எனக்கு சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் பழனிக்கு போயிருந்தேன். இந்த பழனியில் போய் நேராக போயிட்டு ஃபஸ்ட் இது பண்ணோன்னே படப்படன்னு மேலே போயிட்டேன். போகிறதுக்குள்ளேயே கோயில் சாத்திட்டாங்க சார். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. என்னடா இது, நம்ம சாமியை பார்க்க முடியலையே. அது டக்குன்னு கோயில் சாத்தினா, எனக்கு சுற்றி வரலான்னு நினச்சா வரத்துக்குள்ளேயே எனக்கு கோயில் சாத்திட்டாங்க. அங்கே போங்க, சீக்கிரம் போங்க, கோயில் சாத்திட்டாங்க சார். ரொம்ப மனசு அப்படியே போட்டு ஒரியாச்சு. ஐயோ, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஓடி வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாயிடுது சார். என்ன அப்படின்னு கேட்டாங்க. கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் எப்படியே காலையில் தரிசனம் பண்ணுறீங்களே, கடவுள் உங்களுக்கு நிச்சயமான இது பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த அம்மா நைட்டு விடிய தூங்கவே இல்லை. அப்படியே யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஏதோ ஒரு முடக்கமாயிருமோ, எதனால் இப்படி, அதனால் அப்படியான்னு சொல்லிட்டு முருகர் அப்படியே கண்ணில் 2 சொட்டு தண்ணி விட்டுருக்காங்க. காலையில் அந்த எல்லாருக்கும் கோயிலுக்கு போய்ப்பாங்க. அந்த அப்படியே ஒவ்வொருத்தராக அப்படியே இது பண்ணுவாங்கள்ல, அப்படி பண்ணும்பொழுது அங்கே வாங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், கூட்டத்தில் அவங்க போய் முருகரை பார்க்குறாங்க. அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி விட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருந்தவர் வாங்கன்னு சொல்லிட்டு இப்படின்ட்டு பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்துக்காக, நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே நில்லுங்க, சாமி கும்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள திருப்பியும் நிற்க வச்சு திருப்பியும் சாமி கும்பிட்டாங்க. திருப்பியும் சாமி கும்பிடும்போது அந்த முருகரை அப்படியே பார்க்குறாங்க. போனவங்கள திருப்பி கூப்பிட்றாங்க. கரெக்டாக அந்த ஸ்பெஷலோட இதில் இப்படி எல்லோரும் போய் அந்த அபிஷேகத்துக்காக அப்படி போகலாம். பார்த்தா இவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தர் வரலன்னு சொல்லிட்டு இவங்கள கூப்பிட்றாங்க. குடுன்னு ஓடி போய் அந்த அபிஷேகத்தை போய் உட்காந்து பார்த்தாங்க. உண்மையாகவே அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல. அவ்வளோ ஒரு மன சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஆனந்தம், அவ்வளோ சந்தோஷம். எனக்கு ஞாபகம் இல்லை அது அபிஷேகமாக இல்லை தரிசனமானு தெரில. ஆனால் அவங்க போய் சொன்னாங்க, உட்காந்தாங்க. ரொம்ப ஆனந்தம். அவங்க சொன்னாங்க, சார் என்னை ஒரு தடவை போய் திருப்பியும் கூப்பிட்டு வந்து திருப்பியும் எனக்கு தெரிஞ்சவங்க வந்தோன்னே கூப்பிட்டு போய் உட்கார வச்சு, அம்மா முருகா கண்ணில் ஒரு சொட்டு விட்டு அதுதான் சார். உண்மையாகவே நம்மளுடைய பேச்சை எப்படி பாருங்கள், அம்மாவுக்கு அம்மா அழுகும்போது இந்த குழந்தை இப்படி கண்ணை தொடச்சிட்டு கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அனுபவம். அந்த இதுலேயே அந்த பிரயாணத்தை அடுத்தடுத்த கோயிலுக்கு போகும்போது அந்த ஞாபகம் அவங்கள விட்டு போகவே இல்லை. அத்தனை பேர்ட்டையும் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி 6 படை வீட்டில் அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. நீங்களும் அதில் பங்கு பெற நினைக்காங்க. 7397394829. ரொம்ப ஸ்பீடாக அந்த நம்பரை சொல்லிடுறீங்க சார்ன்றவங்க 7394829. சரி, இன்றைய தினத்தில் நம்ம பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போகிறோம். 5/7/2026 உத்தராயணம் பராப வருஷம் ஆனி மாதம் 21ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம் பிற்பகல் 1:10 வரை, பின்பு புரட்டாதி. இன்றைய திதி காலை 10:56 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் பிற்பகல் 1:10 வரை, பின்பு ஆயில்யம். கடகராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டமம் உண்டு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பு. சூரிய பகவானை வழிபடுறதுக்கு ரொம்ப அற்புதமான நாள். ஆதித்ய ஹிருதயம் கேட்குறது ரொம்ப விசேஷம்.
ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து உண்டு. இன்றைய தினத்தில் நம்ம வந்து ஆன்மீக தகவலில் ஒரு சில நல்ல விஷயத்தை வந்து கேட்க போகிறோம். அதாவது வீட்டில் வந்து ஒரு ஐஸ்வர்யம் இருக்கணும் சார், சண்டை வரப்படாது சார், வீட்டில் வந்து ஒரே பிரச்சனையாக இருந்துட்டுருக்கு சார், அது வந்து ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கணும் சார். என்னமோ சில வீடுகள்லாம் போனால் அப்படி ஒரு ஐஸ்வர்யமாக இருக்குது சார். அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, சண்டையெல்லாம் வராமல் ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு வீடு இருந்ததுன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தா அதற்குண்டான ஆன்மீக தகவல் இன்றைக்கி பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாணம் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு. சில நேரங்கள் நம்மளுடைய குணங்கள் இருக்குது பார்த்திங்களா, இந்த குணங்களில் இந்த இறக்க குணம், அதே சமயத்தில் ஏதோ ஒரு நல்லது செஞ்சு ஒரு திருப்தி ஆகும், மனசுக்கு ஒரு திருப்தி ஆகும். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல விஷயங்கள் செய்து திருப்தி ஆவீங்க. உதாரணத்துக்கு வண்டியில் போகும்போது யாராவது வயசானவங்க எதாவது கேட்டால் ஹெல்ப் பண்ணுறது, நம்ம பஸ்ஸில் போகும்போது யாராவது முடியாதவங்க வந்தால் எந்திரிச்சு நின்று அவங்கள உட்கார வைக்கிறது, அதே மாதிரி யாருக்கேனும் ஏதாவது ஹெல்ப், பெட்டியை தூக்கி ஃப்ளைட்டில் வைக்க முடியாமல் எழுத்து வச்சு அவங்களோட தேங்க்ஸ் சொல்லும்போது ஒரு சந்தோஷம். அதே சமயத்தில் நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டு இருந்தது நமக்கு தானாக இயல்பாக இயற்கை ஒன்று கிடச்சிது, ஒன்று கொடுத்துது அப்படின்னு சொன்னால் அந்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஏதேனும் ஒரு காரியங்கள், ஒரு விஷயத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக 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 படுவீங்க. பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஆனால் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன 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 சந்தோஷங்கள் ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. நல்லவர்களது நட்பு ஒரு பெரிய நட்பாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. சில நேரங்களில் மனக்குழப்பங்கள் இருக்கும், அதிலேருந்து விடுபடுவீங்க. நல்லவர்களது ஒரு 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 விதமான குட் வைப்ஸ் உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, அது ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய தினத்தில் நம்மளுடைய ஒத்து போகக்கூடிய சில நபர்களை, நமக்கு இப்படி இருக்குது அவங்களுக்கு இது இப்படி இருக்குது, ஆச்சரியப்படுவீங்க. அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைக்கி கூட்டு சேர்ந்து ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடுங்க. ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசிக்கு இந்த தினத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூல்யம் உண்டு. நிறைய நபர்கள்லாம் நமக்கு தெரியும், இன்று வரைக்கும் கான்டாக்ட்ஸை பயன்படுத்தி நான் வந்து வியாபாரம் பண்ணதில்லை, கான்டாக்ட்ஸை வந்து அப்படியே விட்டுவிட்டேன். பட் ஹியர் ஆஃப்டர் ஐ வாண்ட் டு டூ தட். எனக்கு அது தெரிஞ்சுக்கணும், அது வந்து டேட்டாஸாக நான் கன்வெர்ட் பண்ணி எனக்கு வந்து இதெல்லாம் இதை வச்சு நான் எப்படி நான் வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பேங்க. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒரு பெரிய கடை வச்சுட்டு இருக்கவங்க, அதே சமயத்தில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருக்கவங்களுக்கு, ஒரு புது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உற்றார் உதவி செய்வாங்க. நல்ல ஒரு நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் சண்டை வரும், அந்த சண்டையில் ஒரு விஷயமும் இருக்காது, பட் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் சமாளிச்சுடுவேல். நம்ம வியாபாரத்தில் உண்டு. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் ஹெல்ப் மூலமாக ஒரு மன திருப்தி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் யோசிக்கவே முடியலன்னு சொன்ன விஷயங்களுக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு விதமான வழிகாட்டுதல் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடுங்க. மிதுனராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவு வந்து கிடைக்கும். சரி, இது பார்த்துக்குவோம், இதை ஜெயிச்சிருவோமே, இதையும் தாண்டி வருவோமே, இதையும் தாண்டி, அப்படி ஒவ்வொரு விஷயத்தை தாண்டி வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ஒரு சில பேர் நம்மளை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆனந்தப்படுவாங்க. நம்மளுடைய வளர்ச்சிக்கு அவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க. ஒரு சில பேர் அவங்களுடைய பேசுறதை வச்சே தெரிச்சிடும், அவங்க முகத்தை வச்சே தெரிஞ்சிடும். என்னடா நம்ம நல்லது சொன்னால் கூட அவங்க முகம் வந்து திருப்தியாக இல்லையே, இது வந்து ஏன் இப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். சில டைம் விட்டுடுவேல். சரி, அவங்க ஏதோ ஒரு யோசனையில் இருக்காங்க, ஸோ தேர் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் தட், அதனால் நம்ம விட்டுடுவோம். பட் சில நேரங்கள் அது விட மாதிரி இல்லை, ஏன் இவங்க இப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு யோசனைகள் வரும். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்க தானே செய்கிறது, எல்லாமே ஒரு கணக்கு தானே. அந்த மாதிரி நீங்கள் செயல்படக்கூடிய, நான் சயின்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, போஸ்ட்டு பிஹெச்டி படிக்கணும்னு வச்சுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். எண்ணெய், அதே போன்று வீட்டில் சமையல் சம்பந்தமான, இல்லை சமையல் பொருட்கள் சம்பந்தமான, ஃபுட்டுக்கு தேவையான பொருட்கள் சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய
தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கடகராசி நண்பர்களுக்கு சில பேர் அட்வைஸ் சொன்னாலுக்கு பிடிக்கும், சில பேர் அட்வைஸ் சொன்னாலும் என்னடா இது சும்மா சும்மா எங்களுக்கு தெரியாது தானே, ஐயோ நான் கேட்காமையே எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்ககிட்டே ஒரு சில விஷயத்தில் கடிச்சு விழுந்துருவீங்க. பிகாஸ் என்னடா இன்றைக்கி இவ்வளோ இதாக இருக்க, இரிட்டேஷனாக இருக்கேன்னு பார்த்தா தான் தெரியும் நமக்கு சரியில்லையோ அப்படிங்கிறதே கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக நிதானமாக லிசனிங் ஸ்கில்லை மட்டும் வளர்த்துக்கலாம். சில விஷயத்தை டக்குன்னு சொல்லிட வேண்டாம், லிசனிங் ஸ்கில்லை மட்டும் வளர்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சில விஷயத்தை ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக சொல்லப்படாது, திட்டப்படாது. சில நேரங்களில் விட்டு கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. வாகனத்தில் ஹேஷ் டிரைவிங்கை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. சாகசங்கள் வேண்டாம். அதே மாதிரி ஓவரான நகைச்சுவை வேண்டாம். சில நேரங்கள் மதிப்பில்லாத இடத்துக்கு போக வேண்டாம். இது போன்ற விஷயங்களே பேசிக்காக கடைபிடித்தாலும் நல்லது. மற்றவங்க எல்லாரும் சொல்கிறத எல்லா கருத்துக்களையும் எடுத்துக்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான நாள். திருமண காரியங்கள் கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும். சில நேரங்கள் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சக்ஸஸாக இருக்கலாம், சில நேரங்கள் நம்ம ஃப்ளாப் ஆகிடும்னு நினச்சோம் அதுவும் சக்ஸஸ் ஆகலாம், சில நேரங்கள் நம்ம சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சோம் அது ஃப்ளாப் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றி 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 வயசு வயசாக நடக்கும். ஸோ அதையும் பார்த்தாச்சு. இன்னுமே இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கவனிப்போம் அப்படிங்கிறதுல முயற்சி எடுத்து கவனிப்பீங்க. கேமரா கடை வச்சுட்டு இருக்கவங்க, ஆன்லைன் எடிட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி இசை கச்சேரி எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, விளையாட்டுத்துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, புதிய பொறுப்புகள்லாம் வச்சுட்டு இருக்கவங்க அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில முடிவுகள் நாம் எடுக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டதுன்னா தாராளமாக அதை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் கவனம் என்பது தேவை. சிம்மராசி அன்பர்கள் இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி பேசுகிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு ஒரு விஷயத்தில் நிறைய எனர்ஜி தேவைப்படுறது. என்ன எனர்ஜி தேவைப்படுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரியத்தை நம்ம செயல்படுத்தினோம்னா நம்ம 10 விதமான சக்திகளை நம்ம உணர்ந்து அதுக்கப்புறம் செயல்படணும். 10 விதமான சக்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அதுக்குண்டான பொருளாதாரம், அதுக்குண்டான சக்தி, அதுக்குண்டான ஞானம், அதுக்குண்டான அறிவு, அதுக்குண்டான செயல்பாடு, அதுக்குண்டான நபர்கள், அதுக்குண்டான பொருட்கள், அதுக்குண்டான சுச்சுவேஷன்ஸ், அதுக்குண்டான பேச்சு, அதுக்குண்டான திறமை, அதுக்குண்டான முயற்சி, அதுக்குண்டான சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அதுக்கு தகுந்தாப்பில் சில விஷயங்களை மாற்றிக்கொள்வது. நீங்கள் என்ன சார் சுச்சுவேஷனும் சொன்னேன், சூழ்நிலையும் சொல்கிறீர், ரெண்டும் ஒன்று தான். இருந்தாலும் அதுக்கு தகுந்தாப்பில் உங்களை மாற்றிண்டு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு செயல்படுது. இதை செயல்படும்போது இந்த மாதிரி 10 விதமான விஷயங்கள் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். கன்னிராசி என்பர்களுக்கு எக்ஸாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு எக்ஸாம் எழுதி எனக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய கிரகநிலை மாற்றங்களுக்கு உண்டான கிரகநிலையாகவும் இருக்குது. அதே சமயத்தில் மாற்றத்தில் குழப்பம் கொடுக்கக்கூடிய கிரகநிலையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, தீர்க்கமான ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அந்த எண்ணத்தில் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெறும். குழப்பமான எண்ணத்தில் செயல்படக்கூடாது, தீர்க்கமான எண்ணத்தில் செயல்படுத்துறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம், இன்றைய தினத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணக்கூட நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணலாம். துளாராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். நிறையா விஷயங்களில் மாற்றங்கள் உண்டு. சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப், சேஞ்ச் ஆஃப் சில வாஸ்து ரீதியான சேஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசிக்கு இந்த டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் குழப்பங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் குழம்ப மாட்டேன். அதுக்கப்புறம் மற்றவா அதை நினச்சி குழம்பிப்பா. இந்த படத்தில் சொல்கிற மாதிரி, சார் கடனை வாங்கிறதுக்கு அலையவர், திருப்பி வாங்கிறதுக்கு அவர் அலைவார்ல, இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து ரொம்ப புஷ் கொடுத்து தான் அந்த காரியத்தை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஈஸி கேக் வாக்கெல்லாம் முந்தி இருந்து சரிப்பு, ஏன் எனக்கு இல்லை கிரகங்களில் எப்படி இருக்கோ அப்படிங்கிறது மாதிரிலாம் சில யோசனைகள் போகும். ஆனாலும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா அந்த கிரகங்களில் அந்த ரொம்ப ஈஸியாக நடக்காது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த காரியங்கள் நடக்கும். ஆனாலும் சக்ஸஸ் பண்ணுவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஏன்னா நான் எப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு 10ஆம் இடத்துல குரு இருக்குது, அதிலிருந்து இன்றைய தினம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிரகநிலைகளை வைத்து ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு விஷயம் டக்குன்னு கிடைக்காது, பட் கொஞ்சம் சிரமப்பட்டு கிடைக்கும். பட் அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக ஏற்படுத்தி கொடுக்கும். சில முக்கியமான
பேச்சுவார்த்தைகள்லாம் டக்குன்னு முடிவெடுக்காதீங்க. அப்படியே யோசித்து செயல்படுத்த நல்ல பலன்களை கொடுக்கும். துளாராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களே, விருச்சிகராசிக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பிரயாணங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும். மனசில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்கள் தீரும். நிறைய விஷயங்கள் படித்து தெரிஞ்சு புரிஞ்சு பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டுருக்கோம், கார்பெண்டிங் ஒர்க் எடுத்து பண்ணிட்டுருக்கோம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விருச்சிகராசி என்பர்கள் மனசில் நினச்சி நான் சொன்னேனா இல்லையா, சொன்னேனா கரெக்டாக நடந்ததா அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. இன்றைய தினத்தில் அனுகூலம் தரக்கூடிய அற்புதமான நாள். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம எடுத்த முடிவுகள் சக்ஸஸாகவும் வரும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் உண்டு. அதே சமயத்தில் ஒரு யோசனைகள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 10 விஷயத்தை சேர்ந்து அப்படியே யோசிப்பீங்க, என்ன இப்படி 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 இப்படியே யோசிப்பீங்க. மத்தியானத்திற்கு மேலே சில முக்கியமான விஷயங்களை எடுத்து செயல்படுத்த வேண்டாம். இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம். சில காரியத்தை வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு சாதகமாக நினச்சிட்டுப்போம், மற்றவா அதை அந்த டயத்தை யூட்டிலைஸ் பண்ணிட்டு போயிடுவா. ஸோ இதெல்லாம் பார்த்து செயல்படுத்துக்கிறது. காலையிலேருந்து மத்தியானம் 1 மணி 9 நிமிஷத்துக்குள்ளே எந்த காரியத்தை இருந்தாலும் செயல்படுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்மளை பற்றி விளக்கி ப்ரூஃப் பண்ணி அவங்க தெரிய வைக்கணும் அப்படி கிடையாது. பார்த்தா அவளுக்கே தெரியும், ஆனாலும் எப்படியாவது ஒரு இடத்துல பழி போடணுமேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுவாங்க. அதனால் எல்லோருடைய இதையும் நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு உண்டான வெல்விஷஸ், உங்களுக்கு உண்டான ஃபேமிலி, உங்களுக்கு உண்டான ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க உங்களை என்ன நினைக்கிறாங்க, இதை மட்டும் நீங்கள் மனசில் எடுத்துட்டா போதும். தனுசு ராசி என்பர்கள் இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது, பின்னாடி நன்னா இருப்பீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களே, மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் பணவரவுகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கலாம். பிரயாணங்கிறதுக்கு உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கு. ஒரு வார்த்தை ஒரு சொல் அது மாறவே கூடாது. அந்த வார்த்தை சொல் இருந்ததுன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சில உடல் உபாதை, கண் சம்மந்தமாக, காது சம்மந்தமாக, அதே மாதிரி கழுத்து சம்மந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம டெய்லி சொல்லிட்டு இருந்தோம்னா கேட்குறவா ஓ அப்படியா, ஓ சரி சரி அப்படின்னு அவள் படுக்கு போயிடுவா. அப்போ நம்ம சில விஷயத்தை நம்ம தாங்கிக்கணும், சில விஷயத்தை நம்ம சொல்லணும், சில விஷயத்தை சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி அந்த தாங்கக்கூடிய சக்திகளை நிறையா நம்ம இருந்துக்கணும். மன வலிமைன்னு சொல்லுவாங்களே, அதை மட்டும் நீங்கள் எடுத்துட்டா போதும். உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரும். வைராக்கியத்தில் எத்தனை காரியம் சாதிச்சிருக்கு, இப்போவும் அதே மாதிரி விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய கிரகணங்களே உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கு. மற்றவங்கள் கடனுக்காக கையெழுத்து போடுறதுல கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் அதாவது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், பேலன்ஸ்டான டேங்க இன்றைக்கி நிறைய நாலேஜுக்கு உண்டான டே. நிறையா உங்களுக்கு டக்குன்னு ஐடியா மணி மாதிரி நிறைய ஐடியாஸ் எல்லாம் தோணும். அந்த ஐடியாஸ் எல்லாம் நான் என்ன நினச்சிருக்கேன்னா அப்படின்னு இவங்ககிட்ட சொல்கிறது, அவங்ககிட்ட சொல்லு என்ன கரெக்டாக அப்படின்னு மற்ற ஒரு 4 பேர்கிட்ட பேசிடுறது, அவங்க அந்த ஐடியாவை யூஸ் பண்ணிட்டு போயிடுவா. இப்படி தான் நிறையா நடந்திருக்கு இல்லையா? இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயத்தில் பிரயாணம் வேண்டாங்க. பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பிரயாணம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன ஒரு அழைப்பு, இன்றைக்கி ஒரு முக்கியமான காலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எஸ், யூ வில் கெட் இட் அண்ட் யூ வில் சக்சீட் இட். அது மாதிரி அதில் சக்ஸஸ் கிடச்சிடும் உங்களுக்கு. கவலையே பட வேண்டாம். பல சோதனைகள் இருக்கா, இறைவன் பக்கத்திலே இருக்கார், ஜெயிச்சு கொடுத்துருவார். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகர் வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு நிறைய விஷயங்களில் என்ன சார் இது, இப்படி போனால் கடிக்குது, இப்படி போனால் உதைக்குது, இன்னும் இவங்க நன்னா இருந்தால் இவங்க நன்னா இருக்கல, இவங்க நன்னா இருந்தால் ஐயோ நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு பலவிதமான குழப்பங்கள் இருக்கா? நெவர் எவர் ஒரே போத்த நீங்கள் நிச்சயமாக ஜெயிச்சு வந்துடுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு உந்துதல் இருக்குது. இன்றைக்கி கஷ்டப்படுவில்லை, அடுத்த நாள் கல்ல அதெல்லாம் சரியாயிரும் அப்படி நீங்களே தட்டி கொடுத்து உங்களை நீங்கள் சரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் மற்றவங்களை பார்த்து இவங்க இப்படி இருக்காளே, வா அப்படி இருக்காளே, அந்த இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மட்டும் மனசில் வச்சுக்காதீங்க. அவள் ஜோப்பில் காசு இருக்கா, அது அவங்களுக்கு, உங்கள் ஜோப்பில் என்ன இருக்கோ அது உங்களுக்கு. இந்த மாதிரி
ஈஸி டேக்காக எடுத்துகிட்டு போயிருங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி மன ரீதியான கலக்கங்கள் இருக்கும், உடல் ரீதியான ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் அடி எடுத்து வைக்கும்பொழுது உங்களுக்கு இஷ்ட தெய்வம், அதே மாதிரி ஐயப்ப சுவாமியோட வழிபாட்டோட தினத்தை எடுத்து வைங்க. நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாகும். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் பார்த்தோம். அடுத்த ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் வீட்டில் நல்ல வைப்ஸ் இருக்கணும் சார், நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கணும் சார். நான் என்ன சார் நான் வந்து பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா குழப்பம் இருக்கிற வீட்டில் போய் நம்ம வந்து பார்த்துருக்கேன். அது ரொம்ப மெஸ்ஸாக வச்சுட்டுருப்பா, ரொம்ப அப்படி கத கத கதன்னு வச்சுட்டுருப்பா. அந்த மாதிரி இருக்கும்பொழுது பெரிய ஒரு குழப்பங்கள் இருந்துட்டுருக்கும். ரெண்டாவது, சுவாமி படத்துக்கு பூ வச்சா 10 நாளைக்கு எடுக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி இல்லை. நாம் எவ்வளோக்கு எவ்வளோ பூஜை புனஸ்காரங்கள்லாம் வீட்டில் வச்சுக்கிறோமோ ரொம்ப நல்லது. சில பேர் வீட்டிலலாம் காலையில் விக்னேஸ்வரில் ஆரம்பித்து பார்த்துட்டேன் அப்படின்னா நவகிரக வழிபாடு வரைக்கும் அந்த யூடியூப்லேயும் மற்ற இதுலேயும் போகும். ரொம்ப அற்புதமாக அந்த வீட்லேயே பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் கரெக்டாக கந்தசஷ்டி எப்படி கோயிலில் முந்தியெல்லாம் ரெக்கார்டு போடுவாலும் அந்த மாதிரி காலையில் ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒரு குட் வைப்ஸ் வந்து இருக்கும்பொழுது மந்திரங்கள் அவ்வளோ அதிர்வு சக்திகள் உண்டு. அதெல்லாம் கேட்குறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் வீட்டில் நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது ரொம்பவுமே நல்லது. வீட்டில் நல்ல வார்த்தைகள் உபயோகப்படுத்துறது, அப்படி நல்ல வார்த்தைகள் உபயோகப்படுத்தும் போது தான் நம்மளுக்கு குட் எனர்ஜிஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து இருந்துட்டுருக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி 100 பேர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்கிறதையும் தவிர்த்துக்கணும். சில பேர் ஃபோன்லாம் எடுத்துவிட்டா அப்படின்னு சொன்னால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பா, எனர்ஜியே லோவாயிடும். என்னமோ தெரியல இன்றைக்கி முடியலன்னு சொல்லுவாள். சரி, நீங்கள் 3 மணி நேரம் ஃபோனில் பேசினா எனர்ஜி லோ ஆகாமல் என்ன பண்ணும்? ஸோ ஆக எதை பேசணுமோ அதை பேசுறது, வார்த்தைகளை குறைத்து கொள்வது நல்லது. இன்றைக்கி வார்த்தைகளை கம்மி பண்ணவங்க தான் ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் நம்ம பார்க்க முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பேசுகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்களுடைய குழப்பத்தை மற்றவங்ககிட்ட தள்ளுறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம மாற்றிட்டோம், வீடை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே கூடி வரக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் சாம்பிராணி வழிபாட்டு முறைகளை நீங்கள் மேற்கொண்டால் நல்ல பலன்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.